ஹலோ IRF எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு ஒரு குட்டி வீடியோ தான் போட போகிறோம். நான் வந்துட்டு TWS ஒன்று வந்துட்டு வாங்கணும்னு ரொம்ப ஆசை, அதனால் வாங்கியிருந்தேன். இப்போது ரீசெண்டாக வந்துட்டு லான்ச் ஆச்சு. அதாவது நாய்ஸ் VS404 அப்படிங்கிற ஒரு மாடல் தான் லான்ச் ஆச்சு. இதில் இருக்க எல்லா ஃபியூச்சருமே டாப் எண்டில் கொடுக்குற அளவுக்கு நல்லாவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அவங்க பேப்பர் ஒர்க் படி அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கணும் அப்படின்னா நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் என் தாட்டில் நான் வாங்கினேன். அந்தளவுக்கு குறை எதுவுமே கிடையாது, சூப்பராக இருக்குது. பேஸ் சொல்லவே வார்த்தையில் செம்மையாக இருக்குங்க. அதை பற்றி பேசணும், அப்போ தனியாக ஒரு வீடியோ போகணுன்னே நான் நினச்சிட்ருப்பேன். ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது பேஸ். அப்புறம் அன்பாக்சிங் அப்படியே சைடில் வரும், நீங்கள் அப்படியே பார்த்துக்கங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. உள்ளே வந்துட்டு பேப்பர் ஒர்க்கு தான் நிறையா இருந்தது. சும்மா கார்ட்ஸ் இருந்தது, 2-3 கார்டு இருந்தது, வாரண்டி கார்டு. அப்புறம் வந்துட்டு நாய்ஸோட வந்துட்டு நிறையா ஸ்டிக்கர்ஸ் இருந்தது. இதை வேணும்னா எடுத்து நீங்கள் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கு இது தேவைப்படாது. அப்புறம் கேபிள்ஸ் இருந்தது. பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா, அது வந்துட்டு இயர்பட்ஸ், வேறு எதுவும் இல்லை. அந்த இயர்பட்ஸ் வந்துட்டு மீடியம் லார்ஜு அப்புறம் வந்துட்டு ஸ்மால் அப்படின்ட்டு 3 இருந்தது. நான் ஸ்மால் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது நல்லா தான் இருக்குது. கரெக்டாக உள்ளே போயிட்டு மேக்னெட்டிக் ஃபீலும் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் இதோட லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, காதில் வைக்கும்போது ஏதோ எனக்கு சின்ன காதுன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு கொஞ்சம் வெளில தெரிகிற மாதிரி இருந்து. பட்டு மற்றபடி லுக் சூப்பராக இருக்குது. அந்த கையில் பிடிக்கிறதுக்கு சின்னதாக சிம்பிளாக நல்லாவே இருக்குங்க IRF. இதில் வந்துட்டு நிறைய விஷயம் பேசுகிறதுக்கு குட். 50 மணி நேரம் பேட்டரி லைஃப் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க IRF. இது எந்த விதத்தில் ஒர்க் ஆக போகுது அப்படின்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக 50 மணி நேரம் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அதை நம்பி வாங்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு 4 மைக்ஸ் இருக்குது, குவாட் மைக் செட்டப் இருக்குது அப்படின்னாங்க. மேலே அப்புறம் கீழே அப்படின்ட்டு 2 மைக் இருக்குது. ஒரு இதில் வந்துட்டு 2 மைக்ஸ், ஒரு 2 பக்கம் சேர்த்து 4 மைக் இருக்குது. அதுவும் ENC எலக்ட்ரோ நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிற ஒரு 2 மைக் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நானும் செக் பண்ணி பார்த்தேன். ஓகேங்க IRF. நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்கும்போது ஏன்டா ஹெல்மெட் போட்டு பேசுறியா அப்படின்னு கேட்டான். அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. அதான் எக்ஸாம் சொல்லணும்னு நினச்சேன். நல்லாவே இருக்குங்க IRF. அப்புறம் இதோட இன்னொரு சப்போர்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SAC அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் இருக்குது. அது நம்ம லைஃப்பில் எல்லா பட்ஸ்லையும் யூஸ் பண்ணுறதில்ல, அது சப்போர்ட் தான் இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு AAC சப்போர்ட் அப்படின்னு தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இது SAC அப்படின்னா என்ன, AAC அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன். SAC அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆடியோ கோடெக் அப்படின்னு ஒரு அர்த்தம். AAC அப்படின்னா அட்வான்ஸ்ட் ஆடியோ கோடெக். அப்படிங்கிறதுக்கு 2 டிஃப்ரென்ஸு தான். அட்வான்ஸ் ஆடியோ கோடெக்கில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, செம்மையாக இருக்குது சவுண்டு. பேஸ் தரமாக இருக்குது. பேஸில் வரதை வாங்கிக்கலாம். ஓகே IRF, இதான் குட்டி ரிவ்யூ. அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய், see you.